பிரியாணி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட். இன்னைக்கு நம்ம பண்றது வீட்லயே ஈஸியா நீங்க பண்ற ஒரு வெஜிடபிள் பிரியாணி. தக்காளி இல்லாம ஒரு பிரியாணி பண்ண முடியும். ஈஸி ப்ராசஸ் தான். ஏன்னா இதுல வந்து பிரியாணில வந்து ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2-3 ஸ்டேஜா ஈஸியா பிரிச்சுட்டு அழகா அருமையா ஒரு பஞ்சியான ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி பண்றோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். I am Chef Sundar. Welcome to recipecheckr. இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ற ஒரு ரெசிபி இருந்தாலும் இந்த பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணி வச்சுக்கணும். ஒன்னு வந்து இன்னைக்கு ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 25 இருந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பிரியாணி குக்கிங்க்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு விழுதா ஆக்கிக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 இருந்து ஒரு 12 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு விரல் அளவுக்கு பெரிய இஞ்சி ஒன்று எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம் இந்த பிரியாணிக்கு. எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரம் இதுக்கு ஃபுல்லாக பச்சை மிளகா தான், காரம் பொடியே கிடையாது. அது ஒரு வித்தியாசமான பிரியாணி இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 பச்சை மிளகாய். இதை இப்போது தண்ணி ஊற்றி நல்லா விழுத அரைச்சிக்கிறோம். இதுலேருந்து தான் ஒரு பிரியாணி ஃபவுண்டேஷனாக ரெடி பண்ணி அதுலேருந்து நம்ம சமைக்க போகிறோம். அரைச்சி இந்த விழுதை ரெடி பண்ணிட்டோம். குக்கிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாதிக்கு பாதி 2 மீடியம் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பாதி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், மீதி பாதிக்கு நெய் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த நெய் வந்து இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். வாசனை, டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் அது மெயின் காரணம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எடுத்த அதே அளவுக்கு ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பேலீஃப் ஒன்று, அதே மாதிரி பட்டை ஒரு 3 to 4 பீஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிராம்பு. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஹோல் கரம் மசாலா ஓரளவுக்கு நல்லா வறுத்து வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதில் என்ன சேர்த்துருக்கோம்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதே மாதிரி பச்சை மிளகாய் இது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம், இந்த விழுது தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். இது நல்லா குக் ஆகி இந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணிடணும். இதில் என்ன ஒரு முக்கியமான ஈஸி ப்ராசஸ் அப்படின்னா மற்ற பிரியாணியில் நிறைய பவுடர் சேர்ப்போம், ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக சேர்ப்போம். இதில் எப்படி அப்படின்னா ஏன்னா அது எதை எப்போ சேர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் என்ன ரொம்ப ஈஸி அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விழுதை அரைச்சிட்டதுனால குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரியாணி ஃபஸ்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த விழுதை போட்டு நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். ஆயில் லைட்டாக இப்போ தான் செப்பரேட் ஆகி வருது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கண்டிப்பாக நம்ம குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த பச்சை வாசம் இப்போ தான் போயிருக்கு. ஸோ இந்த ஆயில் செப்பரேட் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி ஃபஸ்ட்டு, இந்த காய்கறி வெட்டுறது ரொம்ப முக்கியம். நான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபிங்கர் சைஸ், ஒரு ½ ஃபிங்கர் சைஸ் தான் வெட்டியிருக்கேன். இதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ½ பவுல் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், அதே அளவுக்கு பீன்ஸ், பீட்ரூட். பீட்ரூட் வந்து நான் பிளான்ச் பண்ணல, ஏன்னா இதில் வந்து தக்காளி சேர்க்கல அப்படின்றதுனால இந்த பீட்ரூட் கலர் இந்த பிரியாணிக்கு ரொம்ப ஒரு அடிஷ்னல் ஒரு ஆட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். காய்கறியை சேர்த்து நல்ல ஒரு வாட்டி வதக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சால்ட் போட்டோம், இதுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம எடுத்துருக்கிற காய் வந்து வேகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஸோ இப்போது இதை ஒரு மூடி வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த காய் ஓரளவு வேகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சு குக் பண்ணிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு மொத்தமாகவே ஒரு 2.5 பங்கு தான் அளவுக்கு நமக்கு தண்ணி எடுத்துக்கும். இன்னொரு ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காயை திருகி அந்த முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு மில்க்கு, அதுதான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டோம். இப்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா ஊற வச்ச அரிசி ஈஸியாக உடையும். ஸோ அதனால் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட அரிசி பாதி வெந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/4 அளவுக்கு, ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கல அப்படின்றதுனால ஒரு புளிப்பு வேணும் லைட்டாக அப்படின்றதுனால ஒரு பேசன் ஜஸ்ட் ஒரு 7-8 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து இந்த அரிசி கரெக்டாக உள்ளே இழுத்து ஓரளவுக்கு சரியாக இருக்குது. இதை மூடி வச்சுட்டு ஃபுல் சிம்மர், உங்கள் ஸ்டவ்வில் எது மினிமமாக இருக்கோ அந்த லெவலில் ஃப்ளேம் வச்சுருங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் இதை நம்ம வச்சுருக்கோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இது ரெடி, இப்போது குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃபர்தராக நம்ம 2-3 முக்கியமான விஷயத்த சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு பிரியாணி வந்து கரெக்டாக குக் ஆகிருக்குன்னா அந்த ரைஸ் வந்து மேலே வந்து அப்படி நிற்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் நமக்கு லைட்டாக சூடாகி வரப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பை போட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த முந்திரி பருப்பை நம்ம பிரியாணியில் மேலே போட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரெட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரெட்டை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டைஸ்டாக கிட்டத்தட்ட சதுரமாக வெட்டி வச்சுருக்கேன் ஸ்லைஸை. ஸோ இதை இப்போது நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி இந்த பிரியாணியில் சேர்ப்போம். நெய் சூடாக இருக்குது. ஸோ குயிக்காக போட்டிருக்கேன்னா அந்த நெய் வந்து நல்லா உறிஞ்சிடும் அந்த ப்ரெட்டு. ஸோ போட்டுட்டு டக்குன்னு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்டியாக வெளியில் வர அளவுக்கு இதை ஒரு வாட்டி கொஞ்சம் பொறுமையாக வறுத்துருங்க. கிட்டத்தட்ட அந்த ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகி க்ரன்ச்சியாக இருக்குது வெளியில். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இதை எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கிற வாட்டரை இந்த ப்ரெட் வந்து எப்பொழுதுமே அதை உறிஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி, அழகாக வந்து அருமையாக இருக்குது. மெதுவாக ஜென்டலாக பண்ணலாம். சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணுற ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அருமையான மனம். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக இதுக்கு கொத்தமல்லி மட்டும் லைட்டாக கார்னிஷ் பண்ணிடுறேன். இதுக்கு பெஸ்ட்டு சூட்டட் அப்படின்னு பார்த்தா ஆனியன் ரைத்தா. அதே மாதிரி இந்த கடைசியாக சேர்க்குற ப்ரெட் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 நிமிஷம் இதை நான் அந்த சூட்லேயே மூடி வச்சிட்றேன். கிட்டத்தட்ட இந்த பாதி ப்ரெட் வந்து இந்த பிரியாணிலே கரைஞ்சிரும். மீதி சின்ன பீஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு நல்ல மவுத் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஈஸியான பிரியாணி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஹோம் குக்கிங் ரெசிபி மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் யுவர் குக்கிங்.